உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. புஜ்ஜி புஜ்ஜின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. புஜ்ஜினா என்னன்னாலும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி சோரா வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம உயிரை வாங்குற மாதிரி இப்ப 2-3 நாளாவே இந்த புஜ்ஜியோட புராணம் ரொம்ப பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னடா இதுன்னு போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயங்கள் புரிய வந்தது. அது ஏன் நம்ம பேசணும்ன்றத பத்தி நம்மளுக்கு தெரிய வந்தது. வெறும் 2 பேர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காரு கிட்டத்தட்ட 6 டன் வெயிட்டையும் 9800 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஆமாங்க, அதுக்கு பேர் தான் புஜ்ஜி. இந்த கார் பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில கல்கி 2898 ஏடி அப்படின்ற ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக ஸ்பெசிபிக்கா அந்த படத்துல யூஸ் பண்றதுக்காக இந்த காரை தயாரிச்சிருக்காங்க. இந்த காரை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூரை பேஸ் பண்ண ஒரு ஜெயராம் ஆட்டோமோட்டிவ்ன்ற ஒரு கம்பெனி தான் இந்த காரை கொலா பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இது பூரா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள ஒரு 3 வீல் டிரைவ் கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பின்னாடி இருக்கிற வீல்னாலதான் பவர் பண்ணப்படுது. அதுவும் பின்னாடி ஒரே ஒரு வீல் தான் இருக்கு. சினிமால சிஜிஐ பண்ணி இந்த வண்டியில இருக்கிற பின்னாடி வீல ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பியரா மாத்தி அந்த வண்டி 360 டிகிரி திரும்புன்ற ஒரு பொட்டன்ஷியல சிஜிஐல காமிச்சிருக்காங்க. நேர்ல ஆப்வியஸா இந்த வண்டி ஒரு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் பண்ணும். இதுல முக்கியமா ஒரே வீலுக்கு 2 மோட்டார் சப்ளை கொடுத்து 2 மோட்டர்லயுமே கிட்டத்தட்ட 98 கிலோ வாட் ஆஃப் அவுட்புட்டை கொடுக்குற அளவுக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வண்டியோட பவர் அவுட்புட் எவ்வளவு மேசிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த வண்டியோட வெயிட்டை இழுக்கிறதுக்காக. ஆப்வியஸா 6 டன்னை இழுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்காவது ஒரு பவர் வேணும் இல்லையா? அதெல்லாம் சரி, 2 பேர் போறது அவ்வளோ பெரிய வண்டி. நான் இவ்வளவு சொல்லியும் உங்க எல்லா மனசுல சொல்ற விஷயம் என்னன்னா, 2 பேருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வண்டின்னு யோசிப்பீங்க? அவன் இன்னும் திருந்தலமாமா. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 800 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுனால அப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸை ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம டினோட் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் கிடையாது, இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சினிமாட்டிக் ஷாட். அப்படி ஒரு ரெடி பண்ண வண்டி தான் இந்த வண்டி. இந்த வண்டியோட மெயினான ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எந்த ஒரு வகையான ஃபோக்ஸோ அலாய்ஸோ இல்லாத வெறும் ஒரு அலுமினியம் ஒரு அட்டாச்மெண்ட்லெஸ் வீல்னு சொல்லலாமே. அந்த வீல் பாத்தீங்கன்னா ரொம்ப எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் உள்ள வீல்ஸோட டயர் மட்டுமே 34.5 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு மேசிவான சைஸா இருக்கும் பாருங்க இந்த வீலோட சைஸ். அண்ட் இந்த வண்டியோட டயர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண பாத்தீங்கன்னா சிஎட் பிராண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த வண்டியை சினிமால காட்டுறத சிஜிஐ வச்சு மீன் பண்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆல் டெரைன் வெஹிக்கிள். இது எந்த டெரைன்ல வேணா டிராவல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நம்ம ஊர்ல செங்கல்பேட்டில் அந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க மஹேந்திரா சிட்டியில. செங்கல்பேட்டில் அது பப்ளிக் ஷோகேஸ் பண்றதுக்காக நிப்பாட்டி இருக்காங்க. இந்த வண்டியை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் சொன்னதுல நீங்க ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வண்டி வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன், ஒரு நல்ல ஐடியா. இந்த மாதிரியான ஃபியூச்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்பத்துல இருந்து அந்த மாதிரி வண்டிகளை பாக்குறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வீடியோ செலக்ட் பண்ணி பேஜஸ் ஃபாலோ பண்ணி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி போன பிறக்கும் போது நாங்க உங்களை அன்புடன் வரவேற்போம்.